வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் மாம்பழ மரத்தின் மாயாஜாலம். ஒரு ஊரில் கமலான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவங்க வீட்டில் ஒரு மாம்பழ மரம் இருந்துச்சு. அந்த மாம்பழ மரத்தில் இருக்கிற மாம்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இந்த கமலா யாருக்குமே அந்த மாம்பழத்தை ஷேர் பண்ணவே மாட்டா. யார் கேட்டாலும் கொடுக்க முடியாதுன்னே சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த மாம்பழ மரத்துக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இவ எப்போ பார்த்தாலும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறான்னு அந்த மாம்பழம் எல்லாம் மாங்காவாக மாறிடுச்சு, மாயாஜலமாக. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே கவலையாக போச்சு. அச்சச்சோ, என்னாலையுமே மாம்பழம் சாப்பிட முடியலையே அப்படின்னு உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்போது அவங்க பாட்டி சொன்னாங்க, கவலைப்படாதம்மா, நீ எல்லாருக்கும் ஷேர் பண்ணனா அந்த மாங்காய் மாம்பழமாக மாறிடும், நீ வேணா பாரு அப்படின்னாங்களாம். அதனால் சந்தோஷமாக எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஊர் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துக்கோங்க, எங்கள் மரத்துலேருந்து மாம்பழத்தை பறித்து எடுத்துக்கோங்கன்னு அவளே பறித்து எல்லாருக்கும் கொடுத்தா. அப்படி கொடுக்கும்போதே அந்த மாங்காய் மாம்பழமாக மாறிடுச்சு. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக அந்த மாம்பழத்தை சாப்பிட்டாங்க. அப்போ தான் அவளுக்கு தெரிஞ்சது, நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் அந்த சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து இனிமே எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எப்பயும் எல்லாருக்கும் அன்போடு ஷேர் பண்ணணும். நன்றி.